Hi students, இந்த வீடியோவில் chapter 15 polymorphism operator overloading இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி ஆட் பண்ணுறது, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ concatenation of a string using operator overloading. ஸோ concatenation அப்படின்னா joining the strings. இப்போ தமிழ் ப்ளஸ் நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு ரெண்டு வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னது concatenation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஸ்ட்ரிங் ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் டாட் ஹெச், நெக்ஸ்ட்டு ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரிங். ஸோ இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு யூஸிங் நேம் ஸ்பேஸு எஸ்டிடி. ஸோ இதுவும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸோட நேம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இதுதான் இந்த கிளாஸோட நேம். இந்த கிளாஸ்க்குள்ளே நமக்கு ஒரு வேரியபிள் இருக்குது, எஸ் அப்படின்ற வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு பார்த்திங்கன்னா அரேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா we are storing the characters. நிறைய கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 20 அப்படின்னா we can store 20 characters in this array. ஸோ இது கேரக்டர் அப்படின்றதுனால ஸோ கேர் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா வாய்டு. வாய்டு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. என்ன பேராமீட்டர் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு strcpy அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு நம்ம காப்பி பண்ணுறோம். ஓகேவா, அதாவது இங்கே s,str அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிஆரில் இருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஸில் நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஸோ இதோட இந்த வாய்டு கெட் ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கெட் ஸ்ட்ரிங் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்டிஆர் வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கை, அதாவது வேர்டை எஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு காப்பி பண்ணுது. இதோட இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் சிக்னேச்சர், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, வாய்டு ஆப்பரேட்டர் ப்ளஸ் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்க்கு வெளியில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் எழுதணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேமு, தென் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர், தென் ஆப்பரேட்டர் அப்படின்றது என்னது கீவேர்டு. ஸோ இங்கே ப்ளஸ் அப்படின்றது ஓவர்லோடட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே நம்ம எந்த ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணுறோம், ப்ளஸ் ஆப்பரேட்டரை தான் ஓவர்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் ஓபி அப்படின்றது என்னது ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது தான் என்னது ஓபி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிங் கேட்டு. ஸோ ஸ்ட்ரிங் கேட் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எஸ் கமா ஓபி டாட் எஸ். ஸோ எஸ்ஸில் எனக்கு ஒரு வேர்டு இருக்குது, ஓபி டாட் எஸ் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு வேர்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங் கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ண வேர்டை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணேன். ஸோ கன்காட்டினேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் அந்த எஸ்ஸில் இருக்க அந்த வேர்டை நான் என்ன பண்ணுறேன், அதாவது ஜாயின் பண்ண வேர்டு பார்த்திங்கன்னா எஸ்ஸில் இருக்கும், அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் OB1 OB2. ஸோ அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்ற கிளாஸ்க்கு நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், OB1 OB2 அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு கேர். ஸோ வி ஹாவ் 2 ஸ்ட்ரிங் ஹியர், 2 ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மினிமம் 2 ஸ்ட்ரிங்காவது வேணும். ஸோ 2 ஸ்ட்ரிங்கை நான் ஸ்டோர் பண்ணலே, அதுக்காக ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 அப்படின்னு நான் 2 ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணேன், ஸ்ட்ரிங் அரே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை நான் யூசர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறேன். ஸோ அப்படியே அவுட்புட்டில் பாருங்கள், என்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு யூசர் வந்து டைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ob.1 get string of a string 1. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எங்கே போகும் அப்படின்னா டைரெக்டாக இந்த இடத்துக்கு போகும். இங்கே கிளாஸ்க்குள்ளே void get string அப்படின்னு இருக்கா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். போயிட்டு இங்கே இதில் இந்த str இருக்க அந்த கம்ப்யூட்டர்ன்ற வேர்டை எஸ் அப்படின்ற வேரியபிளில் வந்து அது காப்பி பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், str நமக்கு இப்போ என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் அப்படின்னு வேர்டு இருக்காத எஸ் அப்படின்ற வேரியபிளில் வந்து காப்பி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ யூசர்கிட்டேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம வாங்குகிறோம், என்டர் செகண்ட் ஸ்ட்ரிங்கை. ஸோ அப்படியே அவுட்புட்டில் பாருங்கள், என்டர் செகண்ட் ஸ்ட்ரிங்கா. ஸோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுறாங்க. எகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், ob2.get string. ஸோ எகெயின் இந்த கண்ட்ரோல் டைரெக்டாக எங்கே போகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும், void get string. ஸோ இங்கே போச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகுது, str இப்போ என்ன இருக்குது, சயின்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்குது, அது எஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா calling plus operator to join or concatenate string. இப்போது 2 ஆப்பரேட்டரையும் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு வேரியபிளில் வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ ob1 + ob2. ஸோ இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ ப்ளஸ் அப்படின்னா டைரெக்டாக எங்கே போகும், இந்த இடத்துக்கு போகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். ஸோ இங்கே ஸ்ட்ரிங் ob அப்படின்னு இருக்கா, ஸோ எஸ் தென் ob.s. ஸோ எஸ்ஸில் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டு, ob.sல வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் கேட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், இந்த 2 வேர்டையும் ஆட் பண்ணி இந்த வேரியபிள்லேயே வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், அந்த வேரியபிளை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா அந்த 2 வேர்டும் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் concatenated string is computer science அப்படின்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலை, அதனால நான் ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கை யூசர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணி அந்த 2 ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் அ ஃபீச்சர் ஆஃப் பாலிமார்ஃபிசம். ஸோ இந்த வீடியோவில் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்கை எப்படி, அதாவது 2 வேர்டை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.